வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அமைச்சர் KN நேரு அவர்களது வீட்டில் புகுந்த டெல்லி காவல்துறை அதிகாரிகள் மூட்டை மூட்டையாக கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், குறிப்பாக 1020 கோடி வரை வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் தற்பொழுது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த டெல்லி காவல்துறை உதவியுடன் CBI மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் KN நேரு அவர்களது வீட்டை சுற்றி வளைத்துள்ளனர். அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காக சென்னையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் குவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 45 நாட்கள் மட்டும்தான் உள்ளது. இந்த சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய தோல்வியே தழுவுமா அல்லது வெற்றியே பெறுமா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியே சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. மேலும் திமுக வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக ஒரு பக்கம் கூட்டணிகளை வலுவாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள், மறுபக்கம் மக்களிடம் இருந்து வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்றால் அதற்கு பணத்தை அள்ளி வாரி இறைக்க வேண்டும். ஒரு ஓட்டிற்கு 5000 முதல் 10,000 வரை கொடுத்தால் மட்டும்தான் இந்த தேர்தலில் திமுக வெற்றியடையும். இதற்காகத்தான் இதுவரைக்கும் ஊழல் செய்த பணத்தை மக்களிடம் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற உத்தரவை ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் நிர்வாகிகளது ஆலோசனை கூட்டத்தின் பொழுது பேசியிருப்பார். ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இதை ரகசியமாக கண்டுபிடித்து விட்டார்கள். இதனால் அமைச்சர் KN நேரு அவர்களுக்கு சொந்தமான பண்ணை வீடு, அலுவலகங்கள், பினாமிகள் அனைவரையும் தற்பொழுது விசாரணைக்காக அழைத்திருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்த பரிசோதனைகளுக்கு பிறகு மூட்டை மூட்டையாக சில ஆவணங்களையும் கைப்பற்றியுள்ளனர். இதனால் அமைச்சர் KN நேரு அவர்களது வாழ்க்கை, மீதி இருக்கக்கூடிய வாழ்க்கை நிச்சயம் அவர் சிறையில்தான் இருப்பார். அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய நிலைமையும் உருவாகும். அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய நிலைமை உருவானாலே திமுக தோல்வியடைந்ததாகவே பார்க்கப்படும். 5 ஆண்டுகளில் திமுகவின் அமைச்சர்கள் எத்தனை பேர் ராஜினாமா செய்திருப்பார்கள், எத்தனை பேர் சிறைக்கு சென்றிருப்பார்கள், இன்னும் எத்தனை பேரின் மீது வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கிறது என்பதை மக்களிடம் எதிர்க்கட்சியினர்கள் குற்றம் சாட்டினாலே போதுமானது. திமுக இந்த தேர்தலில் தோல்வியடைவது 100% உறுதியாகிவிடும் என்ற தகவலை பயன்படுத்தி கொண்டு எதிர்க்கட்சியினர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளது விளையாட்டை தற்பொழுது மக்களிடம் அரசியலாக பார்க்கப் போவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன.